எல்லோருக்கும் வணக்கம். சூப்பருங்க. முயன்றால் முடியாதது இல்லை அப்படின்றதுக்கு நம்ம நண்பர் தான் ஒரு உதாரணம். மாசம் 50,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டு வந்துருக்கார். யாரோ என்னமோ கணக்கு போடுறாங்க. நான் என்ன கணக்கு போடுறேன்னா, வருஷத்துக்கு 12% எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சா போதும். அப்போ நம்ம போடுற 50,000 ரூபாய்க்கு 10 வருஷத்தில் நான் போட்ட பணமே கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா இருக்கும். அதில் வர்ற லாபத்தை சேர்த்து 1,16 லட்ச ரூபா இருக்கும். இந்த 1,16 லட்ச ரூபாய் நான் அடுத்த 5 வருஷத்துக்கு மேற்கொண்டு இதுக்குள்ளே நான் எதுவும் பணத்தை போடாமல் நான் அப்படியே விட்டுற போகிறேன். அந்த அடுத்த 5 வருஷம் கழித்து என்ன பணம் இருக்கோ அதிலிருந்து என்னுடைய மாத தேவைக்கான ஒரு 50,000 நான் வித்ட்ரா பண்ணிட்டு போகிறேன். இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு நினைக்கிறார். நிறைய பேர் இதை பார்த்து ஜெர்க் ஆவாங்க. ஆனால் நம்மளால ஒரு 50,000 மாதம் போட முடியுமா அப்படின்ட்டு. 50,000 போட முடியாட்டி என்ன, 5,000 ரூபா போடுங்க. ஆனால் 500 ரூபாயோ கூட போடுங்க. எவ்வளவு போட முடியுமோ அதை இப்போ போடுங்க. ஆனால் என்னத்தை அச்சீவ் பண்ணுமோ அப்படின்றத ரொம்ப உச்சத்தில் கொண்டே வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவாங்க. நானும் தான் 1 கோடி சேர்த்தணும்னு நினச்சேன். அது பார்க்கறதுக்கு என்னடா 1 கோடியா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 10% சேர்த்திட்டேன். இன்னுமே எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அந்த 1 கோடி இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளேயோ 15 வருஷத்துக்குள்ளேயோ என்னால் போய் அச்சீவ் பண்ணிட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எண்ணத்தை விதைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பெரிய கோல் அப்படின்றது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் பணம் போடுறீங்களோ இல்லையோ, மனசுக்குள்ளே நினைங்க, மியூச்சுவல் ஃபண்டுலையோ அல்லது ஷேர் மார்க்கெட்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிகிட்டே வரணும். ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி ஆண்டவன் பண்ணி கொடுப்பான். நண்பர் ஒருத்தர், இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க, ஜில் ஜங் ஜக் அப்படின்னு ஒரு 3 ஐடியா இருக்குது. அதாவது உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வரணும்னா உங்களுக்கு 3 ஆர் வேணும். முதல் ஆர் அப்படின்றது ரெண்ட், வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. அதுக்கு ஒரு 5 சென்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே அதுக்கு இடத்த பொறுத்து 50 லட்சத்திலிருந்து 1 கோடி பண்ணிவிடுவாங்க. கட்டுறதுக்கு 1 கோடி, ஆக மொத்தம் 2 கோடி போட்டால் தான் ஏதோ மாதம் ஒரு 30-40 ரெண்ட் அப்படின்றது பார்க்க முடியும். அந்த ஆர் முடியலையா, அடுத்தது ராயல்ட்டி பேட்டன்ட், அந்த மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்காக இன்வென்ஷன் பண்ணி அதுக்குண்டான பேட்டன்ட்டையோ அல்லது ஃப்ரான்ச்சைசி மாடல் ஏதாவது ஒரு பிஸ்னஸையோ ஆரம்பிங்க. அதுவும் முடியலையா, வயசு இருக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியம். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களால இது முடியாது. ரொம்ப இளம் வயதாக இருந்தால் ஒரு மாமனார் தான் இருக்கிறதுல பெஸ்ட். ஒரு நல்ல மாமனாராக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா சரி, ஒரு நல்ல மணமகளாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா பல லட்சங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நண்பர்களே, நான் பல சாஃப்ட்வேர்களில் வேலை பார்த்துருக்கேன். அதாவது அதில் லாஜிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் புரோக்கர் பேக் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் டீட்டெயிலாம் வந்துடும். அந்த ஆர்டரில் ரிஜெக்டட் ஆர்டரு, பார்ஷியலி எக்ஸிக்யூட்டட், ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற மாதிரி நம்ம சில டேட்டா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரேடோட மேட்ச் பண்ணணும். அதுக்கே பல லாஜிக் எழுதி மேட்ச் பண்ணணும். அது மாதிரி எத்தனையோ பல்வேறு சாஃப்ட்வேரில் நம்ம லாஜிக் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணால் அது பல பேர்த்துக்கு கிடைக்குது அப்படின்னா, அதில் ஒரு கோடு கிராக் நம்ம பண்ணிட்டோமா, ஒரு சாதனை செஞ்சிட்டோமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஆமாம். என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுடைய பெயரில் போடும்போது அந்த கோடுக்குள்ளே ஏதாவது ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க போல். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஐபிஓ ரிலேட்டடாக ஒரு 30-40 கமெண்ட்டுகளை படிச்சிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டுகளை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான செலெக்ஷன் ப்ராசஸ். அதுவும் லாட்ரி தான். ஆனால் லாட்ரியில் ஏதாவது ஒரு நடிகையை கூப்பிட்டு ஏதாவது குழுக்கள் முறையில் ஒரு 2 சீட்டை எடுங்க அப்படிம்பாங்க. இதுவும் ரேண்டம் தான், பட் லாஜிக்கோட ரேண்டம். செலெக்ஷன் ப்ராசஸ் ரேண்டம் தான், ஆனால் அதில் லாஜிக் இருக்குது. அப்போ அதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு கோட்டா அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கலாம். அதனால் யாராவது ஒருத்தர் ஐபிஓ அப்ளை பண்ணுறா, பொதுவாக ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணால் அது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஆனால் 4 ஐபிஓ பண்ணோம்னா நம்ம சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த நாள்லையும் பெண்களுடைய பெயரில் அம்மாவோ ஒய்ஃப் நேம்லையோ அல்லது தங்கச்சி அக்காவோ பேரில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுதே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கூட நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் அவருக்கும் அவருடைய டாக்டருக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு, டாக்டர் கிடைச்சிருக்கு. ஒருத்தருடைய ஒய்ஃபுக்கு கிடைச்சிருக்கு, இன்னொருத்தருடைய ஒய்ஃபுக்கும் கிடைச்சிருக்கு, மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு ஷேரை வாங்கி பைபேக் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இனி எல்லாருமே ஒய்ஃப் நேம்லையோ அல்லது சிஸ்டர் அல்லது அம்மா பேர்லேயோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் குறையலாம். நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ஏறணும்னா அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்கணும். இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது டிவிடெண்ட் இல்லை. சரி, ஒரு பேராமீட்டரில் அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு பேராமீட்டராக பார்த்துட்டு வரோம்னு வச்சிங்களேன். கடைசிக்கு இது ஒரு வேல்யூவேஷன் படி ரொம்ப சீப்பாக இருக்கணும்.
சரி ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது பணம் போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இங்கே அதுவும் இல்லை, சீப் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, பெரிய அளவில் சீப் இல்லை, இண்டஸ்ட்ரி பியோட அது இருக்கு. சரி கடன் இல்லாத கம்பெனியானா அங்கே தான் இவனுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஜீல் அப்படின்ற கம்பெனியில் கடன் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் இதில் ஏதாவது ஒரு நியூஸ் வரலாம், புதுசாக கடன் வாங்க போகிறாங்க, ஏதாவது எக்ஸ்பென்ஷனில் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது எல்லாத்தையும் விட அந்த கம்பெனி இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ கூட சமீபத்தில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அல்லது இறங்கி ரொம்ப இறங்கிட்டு கடைசியில் ஒரு 10-20% எகிரி கூச்சி மேலே வந்தான். ஏன் திடீர்னு டிஃபென்ஸில் ஹெச்ஏலுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தா இது ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் இல்லை. அவன் இருக்கிற செக்டர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டரில் இருக்கா. அதில் அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 3700 கோடிக்கு சேல்ஸ் பண்ணவன் இப்போ பெருசாக பண்ண முடியல, கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 800 கோடி 700 கோடி லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்போ வெறும் 40 கோடி 300 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் இருக்கிற செக்டர் வந்து சுமாரான செக்டராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து ஏறி வருதா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. ஏறி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சோண்டு வித்துட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆக போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதில் வந்து பெரிய முதலீட்டாளர்கள் டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வரைக்கும் உச்சத்தில் போயிட்டு அப்புறம் இவங்க எதிர்பார்த்த நியூஸ் நடக்கல அப்படின்னோடனே நஷ்டத்தை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. அது யார் தலையில் போய் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுது பப்ளிக் கேட்டகரி அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க கப்பலில் உனக்கு வேலை, கப்பல் நின்றுச்சுன்னா நீ இறங்கி தள்ளணும். நான் இறங்கி தள்ளனா என் சம்பளத்தை யாரையா வாங்கிக்குவாங்க அப்படின்னா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து நல்லா லாபம் பண்ணி தரும், 20-30% கூட எடுக்கலாம் அப்படின்றார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஷேர்னுடைய ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு சிக்னல், இந்த இண்டிகேட்டருடைய சிக்னல் பச்சையாக இருந்தால் மேல் நோக்கி போகும் அப்படின்ற ஒரு அனுமானம். அப்போ இந்த இண்டிகேட்டர் 60 ரூபாய்க்கு மேலே போகலாம் அப்படின்னு கணிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷேர் இறங்கவே இல்லை, மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சரி இண்டிகேட்டர் சொல்லி மேல் நோக்கி போன பங்குகள் ஓகே, இண்டிகேட்டர் மேல் நோக்கி போகும்னு சொல்லிட்டு கீழே இறங்குச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ், அந்த கப்பலை நம்ம இறங்கி தள்ளோம்னா அந்த பணத்தை யார் வாங்குறது? அதாவது இந்த இதே ஜொமேட்டோ அப்படின்ற ஷேரு இதுக்கு முன்னாடி அவன் என்னன்னு இருக்கான், ஆல்மோஸ்ட் ஒரு 70 ரூபாய்க்கு மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது பெருசாக மேலே போகாமல் கீழே 53 ரூபாய்க்கு வந்து ஐயோ இல்லை நான் நினச்சது தப்பாக இருக்க மாட்டேருக்குது, எல்லாம் வித்துவிட்டு ஓடி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே கணக்கு வைப்பீங்க? ஸோ எந்த ஒரு ஷேர்லையுமே நீங்கள் கணிக்கிறீங்க அது மேல் நோக்கி போகுது அல்லது கீழ் நோக்கி வருது, மேல் நோக்கி போகிறது மட்டும் பேசாமல் கீழ் நோக்கி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி எத்தனையோ இருக்குது, நீங்கள் மனசில் நினைக்கிற கணிப்பு இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு 5 ஷேர் அந்த வகையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ப்பு தான் இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கணுமே ஒழிஞ்சு அதில் வந்து எப்படி 20-30% அப்படிலாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த முதல் ஸ்டாக் GIC ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி இவன் இதே மாதிரி 172 ரூபா பக்கம் மேல் நோக்கி போவான் அப்படின்றது கணிச்சு அதுக்கப்புறம் அவன் 275 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஷேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வீக்காகி கீழே போயிட்டான். மறுபடியும் இந்த ஷேர் வந்து 247 ரூபாயிலிருந்து மேலே போகும் அப்படின்னு இந்த இண்டிகேட்டர் கணிச்சிருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா 222 ரூபா வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இங்கேருந்து மறுபடியும் மேலே போவானா அல்லது கீழே வருவானா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். அதே மாதிரி இப்போ JK டயர் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், சமீபத்தில் இன்னொரு நல்ல அருமையான கம்பெனி, டயர் கம்பெனி சிஎட் கம்பெனி ஆல்ரெடி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஆனால் இந்த JK டயர் அப்படின்றது இன்னும் மேல் நோக்கி ஏறி வரல. அப்போ வரக்கூடிய வாரங்களில் இவன் வந்து இப்போ செல்லிங்கில் இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் திரும்பி மேல் நோக்கி வருமா அப்படின்னு வந்ததுன்னா அதுதான் செய்தி, இல்லைன்னா அப்போ வரைக்கும் இது செய்தியே கிடையாது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கும் கீழே இறங்கி கிடந்தா இனி இந்த இண்டிகேட்டர் வந்து செல்லிங்லேருந்து மாற்றி பை தருமா அப்படின்ற மாதிரி ஆன்டிசிபேஷன். இப்போ இந்த IKA அப்படின்ற ஒரு ஷேர் இதுக்கு முன்னாடி 450 ரூபாயிலிருந்து சரிஞ்சு கிடஞ்சி இப்போ இந்த இண்டிகேட்டர் இந்த இடத்துல ஒருவேளை மேலே போகுமோ அப்படின்னு கணிச்சிருக்கு. எப்போ? ஜூலை மாதமே கணிச்சிருக்கு. அப்போ இருந்து இன்னுமே பெருசாக ஏறாமல் இருக்கக்கூடிய பங்கு ஜொமேட்டோ எப்படி 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 273 ரூபா வரைக்கும் நிற்காமல் போயிருக்குன்னு கணிச்சிருக்கு. அது மாதிரி இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் இப்போதைக்கு இவன் இந்த இடத்துல பையிங்கில் இருக்கக்கூடிய IKAயோ மறுபடியும் நிற்காமல் 600 ரூபா போகுமா அப்படின்றது யாருக்குமே தெரியாது.
அதில் எந்த விதமான உறுதியும் கிடையாது. ஸோ இது மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம். ஆனால் இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்றது அதனுடைய அனுமானம். அதே மாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேரும் சமீபத்தில் இந்த ரேஞ்சில் லோ ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே வரானா, அப்போ இந்த இண்டிகேட்டர் படி மறுபடியும் பையிங்க்கு திரும்பி மேலே வருமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்க்கணுமே ஒழிஞ்சு, மற்றபடி நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏமாற்றம் ஆகிடும். இங்க பாருங்க, நம்ம டாக்டர் என்ன சொன்னார்னா, ஜேகே டயர் அப்படின்னு ஒரு கம்பெனி 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி 25% பக்கம் ப்ராஃபிட்ல கிடைச்சிருக்கு ஒரே மாசத்துல. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் பக் பண்ணாமல் விட்டு அது கீழே 10% இறங்கி மறுபடியும் இப்போ ஒரு 5% ப்ராஃபிட்ல வந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இப்படியே தான் டாக்டர் பண்ணுவாங்க. நம்ம ஆளுக்கு ஒரு ப்ரெஷர் மாத்திரை வாங்கி போட்டு உட்காந்துக்கிட வேண்டியதான். இந்த ஜேகே டயர் வந்து நானும் இது ஏதாவது எடுத்து பார்க்கலாமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, உண்மைதாங்க. சில பேர் சொல்கிறாங்க 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 1 கோடியெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா உண்மைதான். அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரை உதாரணம் எடுத்துங்க. இந்த பெயிண்ட் கம்பெனிக்கு அழிவில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட கடந்த 10 வருஷத்துல இவன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா, ஒரு வருஷமான 18% அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஒரு வருஷத்துக்கு 18%. அப்போ ஒரு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 20% சிஏஜிஆரில் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு 20%னா ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்குள்ள உங்களுடைய பணம் அப்படின்றது டபுள் ஆயிடுது. அப்புறம் 4 1 லட்சம் 2 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க. அடுத்து இந்த 2 லட்ச ரூபா அப்படின்றது 4 லட்ச ரூபா ஆயிடும்ல. அப்போ 20%க்கே இந்த மாதிரி ஆயிட்டு போகுதுன்னா, சில பேர்லாம் வந்து 40% எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கு. இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன்லாம் வந்து கடந்த 5 வருஷத்தில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வெறும் 26 ரூபா இருந்த ஷேர் 350 ரூபா வந்திருக்கான். அப்போ இவனுடைய சிஏஜிஆர் பிரைஸ் சிஏஜிஆர் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா 38% இருக்கு. 5 வருஷத்தில் பார்க்கணும் 71% எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம நண்பருடைய சோகதை. அதாவது ட்ரேடிங் லாஸ் ஆகுது, சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு ஐபிஓன்னு போனால் ஐபிஓ கிடைக்க மாட்டேங்குது. சரி பைபேக்காவது போகலாம் அப்படின்னா பைபேக்கையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் என்னன்னா, ஐபிஓ கிடைக்கவில்லை என்றால் வருந்தாதே, ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் வருந்தாதே, பைபேக் கிடைக்கவில்லை என்றால் வருந்தாதே. நல்ல நல்ல ஷேராக பார்த்து லாங் டேர்முக்கு வாங்கி வச்சா கண்டிப்பாக அதில் ஓரளவுக்கு ரிட்டர்ன் வரக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நம்ம சீனிவாசன் சார் வந்து மிகப்பெரிய லாபங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது அதிகமாக பிடிச்சதில் ரொம்ப சிலரான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர். இவருடைய போர்ட்ஃபோலியோலாம் வந்து 100%, 200, 300% அப்படின்னு சில ஸ்டாக்ஸில் பிடிக்கலாம், அசால்ட்டாக பிடிக்கிறாப்புல. ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, மார்க்கெட்டு இறங்கும் பொழுது இவருக்கு 6% பக்கம் இறங்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் திரும்பி ஏறும் பொழுது கிட்டத்தட்ட 9%க்கு மேலே ஏறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வகையில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சமீப ஒரு 6 மாதமாக ஷேர் மார்க்கெட் ஏறுறதுனால எனக்கு இந்த மாதிரி நடக்குது. இவர் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றது தெரியல. பட் நான் செலக்ட் பண்ணக்கூடிய சில க்ரோத் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் சமீபத்தில் கூட நான் இப்போ இந்த 6 மாதமாக 8 மாதமாக எப்படி எடுக்கிறேன்னா, ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா இருக்கணும், அல்லது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கணும், டிஐஸ்னுடைய ஹோல்டிங்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி 6% இறங்குனா எனக்கெல்லாம் வந்து ஒரு 10 to 12%, அதாவது 20,000 இறங்குதுன்னா 40,000 ரூபாயா கூட ஏறுது. அப்போ இவர் போன்ற ரொம்பவுமே மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ஒரு தடவை டாடா குரூப்பில் அந்த சொல்லடி போடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, திடீர்னு ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து என்கிட்டயாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஸ்வங்கின்னு அந்த டாடா மோட்டர் கூட சமீபத்தில் 5% இறக்கி விட்டாங்களே, அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஷேர் கீழே இறங்கிடும், அவங்க பேச்சை கேட்டு நான் விற்று விட்டுருவேன். அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னாக்கா அது திரும்பி மேல் நோக்கி ஏறி வரும். அது மாதிரி நான் டாடா மோட்டரில் ஏமாந்துட்டேன், டாடா வோல்டாஸில் நான் ஏமாறக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 890 ரூபாய்க்கு இருந்த ஷேரு இப்போ பார்க்கும்போது 1800 ரூபாய்ன்றாரு. இவர் சொல்லி செஞ்சுருக்காரு. இந்த கமெண்ட் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களான்னு தெரியல, கடந்த 1 வருஷம் 2 வருஷமா. ஆனால் இவர் சொல்லி இதை செஞ்சுருக்காரு. நான் விற்க மாட்டேன்னு இவர் கமெண்ட்டில் போட்டார். அதனால தான் நான் ஹைலைட் பண்ணுறேன். 1 வருஷமோ 6 மாதமோ சில மாதங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ 1817ன்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது போன்ற கமெண்ட்டுகள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகமான கமெண்ட்டுகள். நண்பர்களே, நிறைய பேர் பட்டாசு லிஸ்ட் பற்றி பேசுகிறீங்க. அந்த பட்டாசு பாலு குரூப்புக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கன்சிடர் பண்ணுங்க, கன்சிடர் பண்ணாதீங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பேசுறது கிடையாது. நம்மளது ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான செய்திகளை நம்மளால் எவ்வளவுக்கு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ செய்திகளை கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை. மற்றபடி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிடிச்சி விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஒரு 4000 கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டை பட்டாசு லிஸ்ட்டு வாங்கிங்க அப்படின்லாம் கிடையாது. எடுக்கக்கூடிய நியூஸ்களில் எனக்கு ஏதாவது ட்ரெண்டிங் ஷேர் சம்மந்தப்பட்ட வாட்ச் லிஸ்ட் ஏதாவது நியூஸ் கிடைக்குதா, அல்லது வெட்டுக்கிளி லிஸ்ட் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி வெட்டுக்கிளி லிஸ்ட்டு ட்ரெண்டிங் லிஸ்ட்டை வச்சு தான்
நான் எனக்குண்டான ஷேர்ஸை நான் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பட்டாசு லிஸ்டெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு தெரியும்னு அப்பப்போ அவருடைய வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன். ஆனால் நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நான்லாம் வளரும் பருவத்தில் இருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் லிஸ்ட்டு, அந்த மாதிரி வெட்டுக்கிளி லிஸ்ட்டு, நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் நியூஸ் வருதோ அந்த நியூஸை மட்டும் ரீட் பண்ணுற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றபடி 4000 ரூபா கொடுத்து பட்டாசு லிஸ்ட் வாங்குறதையோ, ஜப்பான் லிஸ்ட் வாங்குறதையோ, அமெரிக்கா லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்கும் அந்த குரூப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த 4000 ரூபா பணம் கட்டி நான் வாங்கி வச்சுருப்பேன், நம்ம தியாகி எதை கேட்டாலும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமாக அந்த குரூப்புக்கு எனக்கு எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அதனால் எந்த ஒரு ஷேர்ஸை பற்றியும் அதில் ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் போய் தேடி பார்த்தேன். அதில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் அந்த ஈஸ்மை ட்ரிப் வந்து இவி பஸ் தயாரிக்கக்கூடிய நியூஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி ஏதாவது முக்கியமான புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாடா பவர் கூட சமீபத்தில் ஒரு பிளான்ட் ஒன்று லைனுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள் பற்றி, ஏதாவது முக்கியமான ஷேர்களை பற்றி நியூஸ் கேட்டிங்கன்னா நல்ல அருமையான செய்திகளாக இருந்தால் கொண்டு வருவேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.